வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருப்புகழ் என்ன அப்படின்னா, அதே திருப்பரங்குன்றம் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அருள் பெற அப்படிங்கிறது 7வது பாடல். எல்லாருக்கும் மன்னிக்கணும், எனக்கு ஒரு மிகப்பெரிய இடைவெளி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய அலுவலக பணி சுமையும் அதிகமாகிடுச்சு. அதேமாரி இந்தியாவுக்கு நான் ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருந்தேன். வெக்கேஷன்னா ஆன்மீக சுற்றுப்பயணம் தான் வச்சுக்கோங்களேன். கடவுள் அருளால் நான் என்னோடய அடுத்த கார் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோடய மேஜிக்காக என்னன்னு தெரியல, அதுவும் ஒரு கடவுள் அருள் தான் அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆன்மீகம்னா ஒரு நிறைய கோயிலுக்கு போனேன். அது என்ன சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்து சொன்னால் சென்னையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிவன்மலைன்னு சொல்லுவாங்க. முதல் நாள் போனது பார்த்திங்கன்னா சிவன்மலை, அதாவது நம்ம தாம்பரம் சானிட்டோரியம் பக்கத்தில் சிவன்மலைன்னு சொல்லுவாங்க. அகஸ்தியர்கள் நிறைய பதஞ்சலி முனிவர் வாழ்ந்த காலமில் அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளிமலை முருகன் போய் பார்க்க போனேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு திவ்ய தரிசனம் சொல்லுவாங்களே. எப்போதுமே எனக்கு கடவுள் கொடுக்குற வரம் என்ன அப்படின்னா, ஏன்னா அந்த புதுசாக ஒரு கோயில் போகிறோன்னா ஞாபகார்த்தமாக வச்சுக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு கொடுப்பார். அப்படி பார்த்திங்கன்னா வள்ளிமலை கோயிலில் கடைசி தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்களே, கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு 20 நிமிஷமாவது மேலே ஏறதுக்கு ஆகும் அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் ஏறி கடைசியாக போய் தரிசனம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு திவ்ய தரிசனமாக அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு தனியாகவே சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னென்ன கோயில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத. அது ரெண்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வடபழனி முருகன் கோயில், என்னோட குமரன் குன்றம்னு எனக்கு எப்போதுமே பிடிச்ச கோயில் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோயில், இது 3 ஒரே நாள் பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்த அப்புறம் எப்போதுமே எனக்கு பிடித்தது சுவாமிமலை, அப்புறம் ஏரகரம், ஆதி கும்பிகேஸ்வரர், அப்புறம் திருக்கொள்ளிக்காடு அக்னிபுரீஸ்வரர், அதாவது அங்கே சனீஸ்வரன் ரொம்ப பொங்கு சனியாக இருக்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8குடி முருகன் எல்லாரையும் பார்த்துட்டு இது முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் தான் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் நடந்துச்சு. கற்பக விநாயகர், அதாவது நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன். அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்களே திருப்பரங்குன்றம். எனக்கு எல்லா ஒரு நல்ல விஷயத்துலேயும், அதாவது என்னோடய பசங்க இனிமேலுக்கு வர எங்கள் வீட்டில் ஒரு மங்களகரமான விஷயங்கள் எந்த நடந்தாலும் அங்கே போய் திருப்பரங்குன்றம் முருகனையும் அங்கே இருக்க அத்தனை பேரோட ஆசை பெறணும்னு எனக்கு வாழ்த்து பெறணும்னு எப்போவுமே ஆசை. நான் என்னோடய பழைய விபத்து நான் சொன்னேன் இல்லையா, விபத்து முடிஞ்சு நான் போன முதல் சன்னதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு திருப்பரங்குன்றம். அதனால் திருப்பரங்குன்றம் என்னோட நல்ல விஷயங்கள் எத்தனையிலும் இருக்கும் அப்படிங்கிற நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். அதனால் நான் மறுபடியும் கார் எடுத்தேன். அந்த கார் எடுத்தோடனே நேராக அங்கே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போ நான் ஒரு பிள்ளையார்பட்டின்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றின ஒரு விஷயம் எனக்கு மனசில் தோணுச்சு. அதை நான் இந்த பதிவில் பதிவு சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒருத்தன் இது ஒரு கதை தான், சின்ன கதை தான், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஒரு மரத்துக்கு கீழே இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் நடந்து வெயிலில் நடந்து வந்திருக்கான். ஒரு பாலைவனத்தில் நடந்து வந்திருக்கான். ஒரு மரத்தடியில் தங்கியிருக்கான்னு வச்சுங்களேன். அந்த மரத்தில் உட்காந்து என்ன நினைக்கிறான்னா, இப்போ தண்ணி கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்கும்போது தண்ணி அவன் முன்னாடி நின்றுச்சான். என்னடா அது, நம்ம கேட்குறதுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்னு நினச்சோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, ஒரு தென்றல் காற்று வீசினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சானா. தென்றல் காற்றுனோடனே அது என்னப்பா தென்றல் காற்று, ஏன் அப்படின்னா தெற்கு பக்கத்துலேருந்து இருந்தால் தென்றல் காற்று, அதுமாரி வடக்கு பக்கம் அது வேறு மாதிரி வாடைன்னு சொல்லுவாங்க. அதுமாரி நிறைய இருக்குது. தெற்கு பக்கத்துலேருந்து வந்தால் தென்றல் காற்று. நமக்கு தட்சிணாமூர்த்தி கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்து தான் நிற்பார். ஏன் தெற்கு பார்த்து நிற்கிறார் அப்படின்னா, அவர் தட்சிணாமூர்த்தியில் தெற்கனாமூர்த்தி, அது இப்போ காலப்போக்கத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. என்னென்னா, சிவன் தெற்கு நோக்கி தான் 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு அந்த கருத்தெல்லாம் இதெல்லாம் அர்த்தத்தெல்லாம் சொல்கிறது அந்த தட்சிணாமூர்த்தி, தெற்கனாமூர்த்தி. அந்த தெற்கு பக்கம் நின்று பார்த்து தான் அவர் பதில் சொல்லுவார். அதனால தான் அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர். இது அதேமாரி, அதாவது தென்றல் காற்றுங்கிறதுக்கு ஒரு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நடராஜர் இருக்கார் இல்லையா, அவர் தெற்கு பார்த்து தான் ஆடுவாராம். தெற்கு பார்த்து ஆடும்போது அவர் குளுமையான காற்று இருக்கு இல்லையா, அந்த தெற்குலேருந்து வர காற்று குளுமையாக இருக்கும். அதனால தான் தென்றல் காற்று அவர் மூஞ்சில் படும்போது அவர் அவ்வளோ இன்பமாக இருப்பார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ தெற்கு பக்கமாக வந்தால் தென்றல் காற்று மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்படி அவனுக்கு ஒரு தென்றல் காற்று அந்த மரத்தடியில் இருக்கவனுக்கு வீசினப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இப்போது நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ
ஒரு அழகான ஒரு தூக்கம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தூக்கம் அவனுக்கு கண்ணுக்கு சொக்குனுச்சான். உடனே தூக்குறதுக்கு நமக்கு என்ன அடுத்த ஆசை, மனுஷனோட ஆசை விடவே விடாது இல்லையா, அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு போகும்போது அவன் என்ன பண்ணான்னா, நம்ம ஒரு பஞ்சு மெத்தையும் கட்டிலும் கிடச்சா நல்லா இருக்குமே நினைக்கும்போது பார்த்திங்கன்னா கட்டிலும் பஞ்சு மெத்தை எல்லாம் வந்துச்சான். ஆஹா, என்னடா நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சோன்னே அடுத்தது என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு பொண்ணு கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சானா. நீங்கள் தப்பாக நினைக்காதுங்க, பொண்ணுன்னா காலை மிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்க, ஓகேவா? தப்பாக அது உங்கள் விருப்பிலே விட்டுறேன் நீங்களே நினச்சிங்க. அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து அவனுக்கு காலில் அமைக்கி பணிவிடலை செஞ்சாலாம். இப்படி நல்லது எல்லாமே நினச்சிட்டு இருந்த அவனுக்கு, அதாவது இப்போ நான் அந்த ஒவ்வொரு தடவையும் நான் ஆரம்பிக்கவும் பார்த்தீங்கன்னா நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் சொல்லலையா, அதுதான். அப்படி எல்லாமே அந்த மரத்துக்கு நினைக்கும் போது நல்லது நினச்சப்போ என்ன பண்ண, தூங்கும்போது ஒரு விபரீத புத்தி, இப்போ புலி வந்து நம்மளை அடித்தா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டானா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி வந்து படான்னு அடித்து அவன் செத்து போயிட்டான், இறந்து விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அது இந்த ஒரு கதையோட சாராம்சம். அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த கற்பக விருட்ச மரம். ஸோ கற்பகம் விருட்ச மரம் வந்து நமக்கு நினச்சதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கற்பக விருட்ச மரமே ஒரு தடவை வறுமைக்கு வாடினுச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ வறுமையை வாடினோடனே அது போய் அங்கே அதை பிள்ளையார்பட்டி இருக்கு இல்லையா, அங்கே போய் அந்த பிள்ளையாட்டை வேண்டதுக்கு அப்புறம்தான் அதுக்கே மறுபடியும் ஒரு மறுவாழ்வு வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கு பேர் தான் கற்பக விநாயகர். அவர் தான் பிள்ளையார்பட்டியில் இருந்தார். அவர் தான் நான் வந்து அந்த கார் வாங்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அந்த இன்னொரு நாள் சொல்கிறேன், அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த திவ்ய தரிசனம் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான பொருள். பிள்ளையார்பட்டியோ எப்படி ஒரு கற்பக விநாயகர்னு சொல்கிறாங்களே, அதுக்கான பொருளும் இதுதான். எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நான் கார் வாங்கின ஒரு மேஜிக் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். என்ன மேஜிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னோடய ஹால், அதாவது என்னோடய வீட்டில் வந்து ஹால் பெருசாக இருக்கும். ஒரு 2.5 வருஷம் ஆச்சு என்னோடய வீடு கட்டி. அந்த 2.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஹாலில் இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் விட்டுருந்தேன். ஆனால் ஒன்றுமே வைக்கல. ஸோ அப்புறம் திடீர்னு எனக்கு இந்த வெக்கேஷன் போகும்போது எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு, நம்ம அங்கே வெங்கடாஜலபதியும் நம்ம முருகனையும் வைக்கக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா ஒரு 5 அடின்னு வச்சுக்கலாம். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு இது வந்து 5 அடி, ஒரு 6 அடி நீளம்னு வச்சுங்களேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 அடி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ வைக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெங்கடாஜலம் நமக்கு எப்பவுமே தெரியும், பணத்தை தரவர், நமக்கு எல்லாருமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்தால் மட்டும் பார்த்தாது இல்லையா, அதை காப்பாற்றிட்டு இருந்த ஞானம், அதை பெருக்கிறதுக்கான ஞானம் கொடுக்குறது யாருன்னா சுவாமிமலை முருகன். ஸோ ஏன்னா அப்பனுக்கே புத்தி சொன்ன சுப்பையன். ஸோ அதனால் சுவாமிநாத சுவாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஞான கடவுள், இவர் வந்து நம்ம பொருள் கடவுளுடைய செல்வ கடவுள் அப்படின்னு முடிவு பண்ணி நான் 2 பேரையும், மாமனையும் மருமகனையும் ஒரே இதில் அந்த இதில் வீட்டில் கொண்டு வரலாம்னு நினச்சிருந்தேன். அதாவது என்னென்னா, ஆறுபடையப்பனையும் ஏழுமலையானும் அந்த இடத்துல கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் அங்கே நானே ஒரு டிசைன் பண்ணி என்னோடய வார்த்தை, எனக்கு பிடிச்ச வார்த்தை நல்லதே நிலை நல்லதே நடக்கும் சொல்லிவிட்டு அந்த 2 பேரையும், சுவாமிநாத சுவாமியும் வெங்கடாஜலபதியும் வச்சேன். ஸோ வச்சதுக்கப்புறம் இன்னும் கார் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு நம்பர் பிளேட் என்ன வந்துச்சு அப்படின்னா, சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 0670. அதாவது 0 விட்டுருங்க, 2 சைடு இருக்குல்ல, 0 விட்டுருங்க. 6ங்கிறது நான் ஏற்கனவே 6ங்கிறது ஆறுபடையப்பன்னு சொன்னேன். 7ன்னு பார்த்தீங்கன்னா ஏழுமலையான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது 2ம் எனக்கு வந்து காரில் நம்பர் பிளேட்டாக வரும்போது கடவுள் எனக்கு வந்து அந்த கார், அதாவது நீ போனதெல்லாம் மறந்துடுறா, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னோடய ஃபீலிங்ஸில் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், அந்த மேஜிக் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பாடலை பார்க்க போகலாமா? வடத்தை மிஞ்சிய புலகித வனமுலை தனை திறந்து எதிர் வரும் இளைஞர்கள் உயிர் மயக்கிய ஐங்கனை மதனனை ஒரு அருமையினாலே வருத்தி வஞ்சக நினைவோடு மெல நகைத்து நண்போடு வரும் இரும் என உரை வழுத்தி அங்கு அவரோடு சருவியும் உடல் தொடு போதே வடத்தை வென்றிடு படைவெளி கொடும் உல மருட்டி வன்பொருள் கவர்பொழு தனில் மயல் விருப்பு எனும்படி மடிமிசை இனில் விழு தொழில்தானே விளைத்திடும் பல கணிகையர் தமது பொய் மனத்தை நம்பிய சிறியனை வெறியனை விரைப்பதம் தனில்
அருள் பெரு நினைகுவது உளதோதான். குடத்தை வென்று இரிகிரி என எழில்தள தளத்த கொங்கைகள் மணிவடம் அணி சிறு குறக்கரும்பின் மெயில்துவள் புயன் எனவரு வடிவேலா. குறை கருங்குடல் திரு அணை என முனம் அடைத்து இலங்கையின் அதிபதி நிசிசரர் குலத்தொடும்பட ஒரு கணை விடும் அரி மருகோனே. திடத்து எதிர்ந்திடும் அசுரர்கள் பொடிபட அயில் கொடும்படை விடு சரவண பவ திரள் குகன் குருபரன் என வரும் ஒரு முருகோனே. செழித்த தண்டலை தொறும் இளகிய குட வளைகுளம் தரு தரளமும் மிகும் உயர் திருப்பரங்கிரி வளநகர் மருவிய பெருமாளே. வளநகர் மருவிய பெருமாளே. வளநகர் மருவிய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. இந்த பாடலோட பொருள் தெரியறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வார்த்தைகளோட அர்த்தம் தெரிஞ்சுக்கும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உள்ளதை கடைசியாகவும் கடைசி உள்ளதை ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா குடத்தை வென்று அப்படின்னா அழகினால் குடத்தை வெற்றி பெற்று அப்படின்னு அர்த்தம். இரிகிரி என அப்படின்னா இரண்டு மலைகள் போல் அப்படின்னு அர்த்தம். எழில் தள தளத்த கொங்கைகள் அப்படின்னா அழகு தளதள என்று மெருகிட்டது போல் விளங்கும் முளைகளின் மீது அப்படின்னு அர்த்தம். மணிவடம் அணி அப்படின்னா முத்து மாலைகளை அணிந்துள்ள அப்படின்னு அர்த்தம். சிறு குற கரும்பின் மெய் அப்படின்னா இளங்குற மகளாகிய வள்ளி பிராட்டியின் திருமேனி மீது அப்படின்னு அர்த்தம். துயல் புயன் என வரு வடிவேலா அப்படின்னா பொருளுகின்ற திருத்தோள்களை உடையவன் என்ற புகழ வருகின்ற கூர்மையான வேலாயுதத்தை உடையவரே அப்படின்னு அர்த்தம். குறைக்கரும் கடல் அப்படின்னா ஒலிக்கின்ற கரிய கடலை அப்படின்னு அர்த்தம். திரு அணை என முனம் அடைத்து அப்படின்னா அழகிய அணை கட்டி அடைத்து அப்படின்னு அர்த்தம். இலங்கையின் அதிபதி அப்படின்னா இலங்கையின் அரசனாகிய ராவணனை அப்படின்னு அர்த்தம். நிசிரர் குலந்தொடும் பட அப்படின்னா இரவில் உழவுகின்ற அரக்கர்கள் கூட்டத்துடன் அழியும்படி அப்படின்னு அர்த்தம். ஒரு கணை விடும் அரிமருகோனே அப்படின்னா ஓர் அம்பை விடுத்தருளி ஸ்ரீராமராக அவதரித்த நாராயணனுடைய திருமருமகரே அப்படின்னு அர்த்தம். அது திருமகரே அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா திடத்து எதிர்த்திடும் அப்படின்னா உறுதியுடன் எதிர்த்து வந்த அப்படின்னு அர்த்தம். அயில் கொடும்படை விடு அப்படின்னா வேலாயுதமாகிய உக்கிர படைகளை விடுத்தருளிய அப்படின்னு அர்த்தம். சரவண பவ அப்படின்னா சரவண பொய்கையில் வந்தவரே அப்படின்னு அர்த்தம். திரள் குகன் அப்படின்னா வலிமை மிகுந்த குகப்பெருமானே அப்படின்னு அர்த்தம். குருபரன் என வரும் அப்படின்னா மேலாகிய குருமூர்த்தி என்று வேதங்கள் புகழ எழுந்தருளி வருகின்ற அப்படின்னு அர்த்தம். ஒரு முருகோனே அப்படின்னா ஒப்பற்ற முருக கடவுளே அப்படின்னு அர்த்தம். செழித்த தண்டலை தொறும் இலக்கிய அப்படின்னா வளமை மிகுந்த சோலைகள் தோறும் விளங்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடவளை குளம் தரும் தரளமும் மிகும் அப்படின்னா வளைத்துள்ள சங்குகள் ஈன்ற முத்துக்களுக்கும் மிகுந்து பொழிகின்ற அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல் பகுதிக்கான பொருள் நம்ம பார்க்கலாம். வடத்தை மிஞ்சிய புலகித வனமுலை தனை திறந்து அப்படின்னா மணிவடத்தினும் மேலோங்கிய புலகம் பூண்டுள்ள அழகிய முளைகளை திறந்து அப்படின்னு அர்த்தம். எதிர்வரும் இளைஞர்கள் உயிர் மயக்கி அப்படின்னா எதிரிலே வரும் இளைஞர்களுடைய உயிரை மயங்குமாறு செய்து அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐங்கனை மதனனை ஒரு அருமையினாலே வருத்தி அப்படின்னா 5 மலர்கணலை அது 5 மலர்கள் உடைய மன்மதனை ஒப்பற்ற அருமையுடன் வருவித்து அப்படின்னு அர்த்தம். வஞ்சக நினைவோடு மெல மெல நகைத்து அப்படின்னா வஞ்சனையான எண்ணத்துடன் மெல்ல மெல்ல சிரித்து அப்படின்னு அர்த்தம். நண்பொடு வரும் என உரை நண்பொடு அப்படின்னா மன்னிக்கணும்.
நண்பொடுமை காட்டி வாரும் என்று உரைபேசி என்று நட்புரிமை காட்டி வாரும் இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க என்று உரைபேசி அங்கு அவரோடு சரிவி வாருங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே சொல்றாங்க அவர்களுடன் அங்கு அவரோடு சரிவியும் போதே அங்கு அவர்களோடும் உடம்பை தொடுகின்ற போதே அர்த்தம் விடத்தை வென்றிடு படை விடம்பை தொடுகின்ற விடத்தையும் கொடுமையாத்தை வென்றிடு படைன்ற ஆயுதம் போன்ற கண்களை கொண்டு இடத்தையும் உண்மையான ஆயுதம் கண்ணு அப்படின்னு சொல்றாரு வெல்லுகின்ற ஆயுதம் மறு கண்களை கொள்ளத்தை கொடுமையான ஆயுதம் கண்ணு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அர்த்தம் உளம் மருட்டி வன்பொருள் கவர்தனில் அப்படின்னா மாறுபட வளமை மிக்க பொருளை கவருகின்ற வன்பொருள் கவர்தனில் அப்படின்னா வளமை மிக்க பொருளை கவருகின்ற மயல் இருப்பு பணம் எனும்படி அப்படின்னா வளமான பொருள் கண்டு உளம் அப்படின்னு அர்த்தம் மயங்கி மயல் விரும்புண்டேன் என எனும்படி அப்படின்னா மடிமை செய்து உளம் விழுதொழில் தானே விருப்பம் கொண்டேன் அப்படின்னா ஆடவர் மடிமை செய்து விழுதொழில் தானே மீது விழுந்து மகிழ்ச்சியை ஆடவர் மடிதளத்தில் தொழிலை செய்கின்ற மீது விழுந்து மகிழ்ச்சி பல கணிகைகள் தமது அப்படின்னா ஆகச மகளிர் பலவருடைய அப்படின்னு அர்த்தம் பல கணிகைகள் நம்பிய அப்படின்னா பொது மகளிர் பலவருடைய பொய் நிரம்பிய மனத்தை பொய் மனத்தை நம்பியவனும் சிறியனை பெரியவனே அப்படின்னா பொய் நிரம்பிய மனத்தை மயக்கம் உடையவனும் ஆகியவனும் அப்படின்னு சொல்றாரு வெறியவனே அப்படின்னா ஒரே ஒரு சிறுவன் சொல்லிட்டாரு மயக்கம் உடையவனும் ஆகிய அடியேனே அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு ஒரே ஒரு சிறுவன் சொல்லிட்டாரு விரைப்பத அப்படி மயக்கம் உடையவனும் அடியேனே அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு நினைகுவது விரைப்பதான் அப்படின்னா விரைப்பதந்தனி மிகுந்த தேவருடைய நினைவடியை சார்ந்தோதான் அப்படின்னா உமது மனம் விழுந்த தேவருடைய திருவடியை எனக்கு திருவருளாகுமோ அப்படின்னு உள்ளத்தில் எண்ணியருள தன்மை பாட்டோட உண்டாகுமோ அப்படின்னு அவரே பார்க்கலாமா? சோ இப்போ நம்ம பாட்டோட இன்னும் முழு விளக்கம் பார்க்கலாமா? உலங்கிதங் இப்போ முதல் பகுதிக்கான பொருள் நம்ம பார்க்கலாம். வடத்தை மிஞ்சிய உலகித வனமுலை தனை திறந்து அப்படின்னா 5 வகை மணி வடத்தையும் மேலோங்கிய புலகம் பூண்டுள்ள அழகிய முளைகளை திறந்து அப்படின்னு எதிர்வரும் இளைஞர்கள் உயிர் மயக்கி அப்படின்னா எதிரிலே வரும் இளைஞர்களுடைய உயிரை மயங்குமாறு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஐங்கனை மதனனை ஒரு அருமையினாலே வருத்தி அப்படின்னா 5 மலர்களை அது 5 மலர்கள் உடைய மன்மதனை ஒப்பற்ற அருமையுடன் வருவித்து அப்படின்னு கொண்டு வஞ்சக நினைவோடு மேல மேல நகைத்து அப்படின்னா வஞ்சனையான எண்ணத்துடன் மெல்ல மெல்ல சிரித்து அப்படின்னு அர்த்தம். உங்கள் நண்போடு வரும் இரம் விருப்பம் அது நண்போடு மொழிகள் நண்போடு வரும் இரும் மடி என உரைகின்ற உரைகளை வழுத்தி அப்படின்னா நடித்து விளைகின்ற காட்டி வாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோடு சரிவியும் அப்படின்னா அவர்களுடன் பழகியான நலல் தொடும்போதே அப்படின்னா உடம்பை தொடுகின்ற போதே அப்படின்னு விடத்தை வென்றிடு படை அங்க விடத்தையும் கொடுமையால் இருந்த வெள்ளுகின்ற ஆயுதம் போன்ற கண்களை கொண்டு அரசு கொடுமையான ஆயுதம் உளம் மருட்டி அப்படின்னா உள்ளத்தை சொல்றாரு மாறுபட செய்து ராமன் வந்து விஷ்ணுவோட வன்பொருள் கவர் பொழிதனில் அப்படின்னா வளமை மிக்க பொருளை கவருகின்ற இருமலை போன்று அழகு வளமான பொருள் இருக்கு அதை கவருகின்ற மணி மயல் இருப்பு எனும்படி அப்படின்னா குரு உம்மை கண்டு உளம் விருப்பம் கொண்டேன் என கூறி மடிமிசையினில் விழுதொழில் தானே விளைத்திடும் அப்படின்னா ஆடவர் மடிதளத்தில் அவ மீது தவழ்கிறவனே விழுந்து மகிழ்ச்சியை கரிய சாகச தொழிலை செய்கிற அணை என பல கணிகைகள் தமது அப்படின்னா இலங்கை மகளிர் பலவருடைய ராவணன் அரக்க பொய் மனத்தை நம்பியபடி சிறியனை பொய் நிரம்பிய மனத்தை மருமகன் நம்பிய சிறியவனும் வெறியவனே அப்படின்னா எதிர்த்து வந்த உடையவனும் அடியேனே அவரையே ஒரு சிறுவன் படையை விட்டு அப்படி மயக்கம் உடையவனும் ஆகி அடியேனே அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. புகன் விரைபதன் என்னும் விரைபதனில் அருள் பெற வந்துள்ள நினைவுவது
உளதோதான் அப்படின்னா முருகோனி மனம் மிகுந்த தேவருடைய திருவடியை சார்ந்து திருவருளை பெற உமது திருவுள்ளத்தில் எண்ணியருள நன்மை சோலைகள் தோறும் உண்டாகுமோ அப்படின்னு அவரே கேட்டுக்கிறார். விளங்கும் வளைத்த சங்கின் பாட்டோட ஈன்ற விளக்கமும் பார்க்கலாமா? இப்போ முதல் பகுதிக்கான பொருள் நம்ம பார்க்கலாம். வடத்தை மிஞ்சிய உலகித வனமுலை தனை நகரின் பிறந்து அப்படின்னா பெருமாளே மணி வடத்தினும் மேலோங்கிய உலகம் பூந்துள்ள அழகிய முளைகளை திறந்து அதுவரை எதிர்வரும் இளைஞர்கள் உயிர் மயக்கி அப்படின்னா எதிரிலே